முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா இட்லி ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மீதமான இட்லி வச்சு ஒரு சின்ன லைட்டாக ஒரு டிஃபன் செய்ய போகிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இட்லியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் காலையில் செஞ்ச இட்லி மீதமான இட்லியில் தான் செய்கிறேன். நீங்கள் இப்போவே செஞ்சீங்கன்னு சொன்னால் சூடாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் முன்னாடியே இட்லியை அவிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் இட்லி. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மீதமான இட்லியில் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டு கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்குங்க. மீதி இருக்கிற இட்லியும் நம்ம இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் பக்கம் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெய் தான் இது. கடுகு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கினது, அதுவும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்குங்க. பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ லைட்டாக சீக்கிரம் வதங்குறக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் நிறைய இதில் உப்பு போட தேவையில்லை. வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டாலே போதும், இல்லைனா ரொம்ப ஆயிரும் உப்பு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல இட்லி, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த சாஸ் நம்ம ஊற்றுனதெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகணும், நல்லா பிடிக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதமான இட்லியில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.